அர்ஜுனனுடைய கேள்விக்கு இந்த 8வது அத்தியாயத்தில் பதில் கூறுகின்றார். அர்ஜுனுடைய கேள்வி என்ன? மரணத்துக்கு பின்பு ஒரு மனிதனுடைய நிலை என்ன என்றால், இப்பொழுது நாம் பார்த்து வருவது மரணத்துக்கு பின்பு ஒரு மனிதனுடைய நிலையான நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அதாவது மனிதர்கள் 3 விதமான மனிதர்கள். ஒன்று கருமிகள், கர்மத்தை செய்தவர்களுடைய நிலை என்ன. இரண்டாவது கர்ம யோகிகள், இறைவனுக்கு அர்ப்பணமாக தன்னுடைய கடமைகளை செய்தவர்களுடைய நிலை என்ன மரணத்துக்கு பின்பு. மூன்றாவது உபாசகர்கள், உபாசனை செய்தவர்களுடைய நிலை என்ன என்று நாம் பார்த்து வருகின்றோம். இதில் கர்ம யோகிகள், கர்மிகளுடைய நிலை என்ன என்றால் மரணத்துக்கு பின்பு. கர்மிகள் என்றால் தர்மப்படி தன்னுடைய கடமைகளை செய்பவர்கள், ஞானத்தை அடையாதவர்கள், ஆனால் நற்குணங்களுடன் சாஸ்திரத்தின் மீது அவ்வளவாக நாட்டம் இல்லாமல், ஆனால் பாவம் செய்யாமல், நிஷித்த கர்மத்தை கெடுதல் செய்யாமல், சாஸ்திரம் விதிக்கப்பட்டுள்ள செய்யக்கூடாது என்ற கடமைகளை செய்வதில்லை, ஆனால் ஞானத்துக்கும் வருவதில்லை, ஆனால் தெய்வ வழிபாட்டுடன் பக்தியுடன் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி உலக ஆசைகளிலேயே உழல்பவர்களுடைய நிலை என்ன என்றால், அவர்களுடைய கதி சொர்க்கம் சென்று மீண்டும் திரும்புவார்கள். ஏன்? அவர்கள் நிஷித்த கர்மத்தை செய்வதில்லை, செய்யக்கூடாது அப்படிங்கிற பாவம் செய்வதில்லை. அவர்களுடைய பாதை என்ன என்றால், சுக்ல பட்சத்தின் வழியாக சென்று அங்கு அவர்களுடைய நிலை இங்கே இந்த இடத்துல 25வது ஸ்லோகத்தில் அவர்களுடைய நிலை கூறப்படுகின்றது. இந்த 24வது ஸ்லோகத்தில், அதாவது கர்ம யோகத்தை செய்து அதில் அவர்கள் மன சித்த சுத்தியை பெற்று ஆனால் உபாசனைக்கு வருகிறார்கள். உபாசனைனா மனதினால் இஷ்ட தெய்வத்தை நினைத்து உபாசனை செய்பவர்கள். ஆனால் ஞானத்துக்கு முன்பு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். உபாசனைனா காமியமாக உபாசனை செய்யாமல், நிஷ்காமமாக ஆசை இல்லாமல் அந்த இறைவனுக்காகவே, இறை வழிபாட்டிற்காகவே தியானம் செய்பவர்கள், உபாசனை செய்பவர்கள். மரணத்திற்கு பின்பு அவருடைய நிலை என்ன என்றால், அவர்கள் பிரம்மலோகம் சென்று அங்கு இருந்து ஞானத்தை அடைகிறார்கள், மீண்டும் திரும்புவதில்லை. அதே அந்த இடத்துல இங்கே மீண்டும் திரும்புவதில்லைன்னா அந்த இடத்துல ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. மீண்டும் திரும்புவதில்லைன்னா அந்த இடத்துல மீண்டும் இந்த லோகத்துக்கு வருவதில்லை. ஆனால் முக்தி அடையலை, அவங்க மோட்சம் அடையலை. ஏன்னா ஞானம் பெறலை. ஆக ஞானம் பெறாமல் உபாசனை செய்பவர்கள் பிரம்மலோகம் சென்று அங்கு அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். ஞானம் பெற்றவர்கள் இங்கேயே இப்பொழுதே விதேக முக்தியை அடைந்த பின்பு மீண்டும் பிறவி என்பது இல்லை. இனி ஒரு 4வது கடை மனிதர்கள், அதாவது கர்மமும் செய்யாமல், கர்ம யோகமும் செய்யாமல், வேதம் கூறுகின்ற நிஷித்த கர்மத்தை செய்கிறார்கள். நிஷித்தம்னா பாபம் செய்கிறார்கள், செய்யக்கூடாத செயல்களை செய்கிறார்கள். அதர்மத்தில் ஈடுபடுவது, சாஸ்திரத்தின் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. அவர்களுடைய கதி என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கணும்ல. அவருடைய கதி என்ன என்றால், இப்பிறவியில் புண்ணிய பாவத்தை கழித்து இறந்த பின்பு அடுத்த பிறவியில் புல்லாகி புழுவாகி மரமாக
மிருகமாக அவர்கள் பிறக்கிறார்கள். மிருக சரீரம் வரும். ஆக இந்த மனித பிறவி பெற்று பாவத்தை செய்பவர்கள் அவர்களுக்கு அடுத்த பிறவி மனித பிறவி என்பது உறுதி சொல்ல முடியாது. மிருகமாக, மரம் செடி கொடிகளாக, ஜாவர ஜந்துக்களாக அவர்கள் பிறக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம்ல, நான் ஜந்து மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஜந்துக்கள் அப்படிமோ. மிருகமாறி மனித பிறவி எடுத்து மிருகமாறி வாழ்பவர்கள் அடுத்த பிறவியில் மிருகமாகவே பிறக்கிறார்கள். மிருகமாறினா இனப்பறக்கம் செய்கிறது, நல்லா சாப்பிட்றது, சாஸ்திரத்தின் மீதும் தெய்வ வழிபாட்டு மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, மது அருந்துதல், ஆசைப்பட்டு செய்தல், எல்லா பழக்கங்களும் கெட்ட பழக்கங்கள் பழகியதல், இப்படி இருப்பவர்களுக்கு அடுத்த பிறவி மனித பிறவி என்பது கிடைக்காது. அப்போ அடுத்த பிறவி யாருக்கு கன்ஃபார்ம் மனித பிறவி கிடைக்கும் அப்படின்னா, கர்மயோகத்தை செய்பவர்கள், இறைவனுக்கு அர்ப்பணமாக தன்னுடைய காரியத்தை செய்பவர்கள் அல்லது கர்மிகள் சொர்க்கலோகத்துக்கு சென்று அங்கு இருந்து மீண்டும் திரும்புகிறார்கள். அது 25வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்றது. ஆக நம்ம நல்லா கவனிச்சுக்கிறணும். 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 3வது மனிதர்களுடைய நிலை என்ன? 3வது மனிதர்கள் யார்? உபாசனை செய்பவர்கள், நிஷ்காமமாக உபாசனை செய்பவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அக்னி ஜோதிகி அக சுக்லக. பகல் பொழுதில் அக்னி தேவதை ஒளிமயமாக இருக்கின்ற அதிஷ்டான தேவதை சுக்ல மார்க்கமாக சுக்ல பட்சத்தை சுக்லகத்தினா சுக்லபக்ஷம், சுக்லபக்ஷத்தில் அவர்கள் செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் தத்திர பிரயாதா கச்சதி பிரம்மவிதோ ஜனாக. அவர்கள் பிரயாத சென்று, பிரயாதன பயன் ட்ராவல் செய்கிறாங்களாம். பிரம்மவிதக ஜனாக, பிரம்மலோகத்துக்கு அவர்கள் போகிறார்கள். யார்? பிரம்மனை வழிபடுபவர்கள், பிரம்மனை உபாசிப்பவர்கள் பிரம்மலோகத்திற்கு அவர்கள் போகிறார்கள் சொல்கிறார். எப்படி போகிறாங்க? இதுவரை அடுத்த இதில் கர்ம யோகிகள் கிருஷ்ணபக்ஷ வழியாக போய் அவர்கள் ஜென்மசா 6 மாதங்கள் சொல்லி குறிக்கும். 6 மாதங்கிறது முதல் ஜனவரி டு ஜூன் 14 வரணும். இந்த மகர சாந்திம்பாங்கள்ல, அது ஜனவரி 14 ஜூன் 16 6 மாதம். அது அது என்னமா இருக்கும்? உத்தர காலம் பேர். உத்தர காலம் அல்லது புண்ணிய காலம். ஜூன் 14 அடுத்த ஜனவரி 13 வரை தட்சண மார்க்கம் அப்படிம்பாங்க. அமாவாசை டு பௌர்ணமி வந்துச்சுன்னா சுக்லபக்ஷம், பௌர்ணமி டு அமாவாசை வந்துச்சுன்னா கிருஷ்ணபக்ஷம். இது 6 மாதம். இனி ஒரு அடுத்தது, நம்ம யார் எப்படி பயணம் செய்கிறார்கள் அப்படிங்கிற இப்போ நம்ம சொல்கிறதே 23வது 24வது ஸ்லோகத்திலையும் 25வது ஸ்லோகத்திலையும் நம்ம சொல்கிறதே வருது. அதற்கு முன்பு நம்ம ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கணும். எப்படி பயணம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். யார் பயணம் செய்கின்றது? பயணம் செய்வதற்கு ஒரு வாகனம் வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம ஒரு இடத்துல பயணம் செய்கிறோம்னு சொன்னால் ஒரு வாகனத்தில் தான், ஏதாவது ஒரு வாகனத்தில் உட்காந்து பயணம் செய்ய முடியும். இந்த உலகத்தில் நம்ம என்ன பயணம் செய்கிறோம்? உடலோட ஒரு வாகனத்தோட பயணம் செய்கின்றோம். அப்போ பயணம் என்றாலே ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. அப்போ மேல்லோகத்திற்கு போகும் பொழுது எதனுடைய அடிப்படையில், எதனால் நம்ம மேல்லோகத்துக்கு போகிறோம், எது பயணம் செய்கிறது என்றால், ஏன்னா நம்மளோட இந்த ஸ்தூல உடலை கொண்டு தான் எங்கே வேணாலும் போகிறோம் வர்றோம் பயணம் செய்கிறோம். இறந்த பின்பு இந்த ஸ்தூல உடல் இறந்து விடுகின்றது. அப்போ எது இருக்குது? சூட்சும உடலாகிய இந்த மனம். நம்ம சாஸ்திரங்களில் நம்ம தத்துவபோதத்தில் விசாரம் பண்ணியிருக்கோம். நிறைய 2வது அத்தியாயத்தில் கீதைகளை விசாரம் பண்ணியிருக்கோம். அதாவது நம்முடைய ஜீவனை 3ஆக நாம் பிரிக்கின்றோம். ஒன்று உடல்,
இரண்டாவது ஸ்தூல சரீரமாகிய இந்த உடல் ஒன்று, இரண்டாவது சூட்சும சரீரமாகிய இந்த மனம், மூன்றாவது இந்த ஸ்தூலத்தையும் சூட்சுமத்தையும் இணைக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம். ஆத்மா அனாத்மா அப்படின்னு நாம் பிரிக்கிறோம். அப்போ ஜீவன் எதையுடன் கூடியவன்? இந்த உடலையும் மனதைக்கும் ஆத்மாவையும் உடையவன். மனம்ங்கிறது சூட்சும சரீரம். இந்த உடல் என்பது ஒரு ஜடம். ஆத்மாங்கிறது ஒரு சைதன்ய சொரூபம், உருவம் இல்லாதது. வெறும் ஆத்மாவால் இயங்க முடியாது. ஏனெனில் அது உருவமற்ற நிர்குணமானது, எங்கும் நிறைந்து உள்ளது. ஆனால் இந்த உடல் ஆகிய ஸ்தூல சரீரம் ஜடம், அதுவாக இயங்காது. அப்போ அதை இயக்குவதற்கு அப்போ ஆத்மாவும் அதை இயக்க முடியாது, இந்த உடலும் ஜடம் தானாக இயங்காது. அப்போ எது இயக்குவதற்கு இரண்டுக்கும் சூட்சமான ஒரு மத்தியஸ்தன் தேவைப்படுகிறது. அந்த மத்தியஸ்தன் தான் நம்முடைய மனம். நம்முடைய மனம் அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தினுடைய சைதன்ய அம்சத்தை வாங்குகின்ற சக்தியாக அந்த இருக்கின்றது. ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தை வாங்குகின்ற சக்தியாக மனம் இருந்து கொண்டு அந்த சக்தியை வாங்கி கொண்டு அது இயக்குகின்றது. அது பிரிவது மரணம். பிராணன் போயிருச்சு அப்படிம்பாங்க. எதற்குமே நாசம் இல்லை. ஆனால் அந்த பிராணனாகிய மனதுக்கும் பிராணனுக்கும் எப்பொழுதுமே நாசம் என்பது இல்லை நம்ம பார்த்தோம். ஆக எது ட்ராவல் பண்ணுறது? மனம். அதனாலதான் மரணத்துக்கு பின்பு உடல் இருக்கும், ஆனால் உடலுடைய உறுப்புகள் அனைத்தும் இயங்காது. ஏன்னா அந்த இயக்கிற மனமானது ட்ராவல் பண்ணிடுது, அப்படியே மேலே போயிடுதான். அதனால தான் இறந்த பின்பு உடல் இருக்குது, ஆனால் இயங்காது. கண் இருக்குது, பார்க்காது. காது இருக்குது, கேட்காது. வாய் இருக்குது, நுகராது, பேசாது. கால் இருக்குது, கால் வலிக்காது, நடக்காது. சுகர்லாம் கிடையாது. காரணம் என்ன? எல்லாமே இயக்கக்கூடிய மனம் சென்று விடுகின்றது. கால் இல்லை, கை வலி இல்லை, ஒரி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, ஆனந்தம் இல்லை, ஜடமாக போயிடும். அப்போ எது உள்ளே இருந்து ஆடுது? எதற்கு துயரம், எதற்கு கஷ்டம், எதற்கு ப்ரெஷர், எது ஆனந்தப்படுது? மனசு தான் ஆனந்தப்படுது. ஏன் ஆத்மா இப்படி ஆனந்தப்படும்? சர்க்கரை நான் எனக்கு சர்க்கரையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆத்மா எப்போதுமே சைதன்ய சொரூபம், அதுதான் நான். ஆனால் இந்த மனமானது எப்படி இந்த மினிஸ்டர்ஸில் பிஏவாக இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை கொண்டு தானே மினிஸ்டர் ஆயிடுவாங்க. டிரைவர் கூட ஒரு மினிஸ்டர் மாதிரி மினி மினிஸ்டர் ஆயிடுவார். அதிகாரியினுடைய மேனேஜருடைய அதிகாரத்தை வாங்கி கொண்டு எப்படி கிளர்க்கு அதிகாரம் பண்ணுறது மாதிரியோ, முதலாளியினுடைய அதிகாரத்தை வாங்கி கொண்டு எப்படி மேனேஜர் அதிகாரம் பண்ணுறது மாதிரியோ, இந்த சைதன்ய சொரூபத்தை இந்த ஆத்மாவானது வாங்கி கொண்டு இந்த மனம் உடலை நம் மீது அதிகாரம் செலுத்துகின்றது. மனம்தான் இத்தனை பாடுபடுத்துகிறது. இந்த மனம்தான் ட்ராவல் செய்து, அதே சொல்ல வர. இந்த மனம்தான் இந்த புண்ணியவா முடிந்தவுடன் இந்த உடலை விட்டு பயணம் செய்கின்றது. அப்போ இந்த மனம்ங்கு சூட்சுமம், இது எந்த உருவமும் கிடையாது. என்ன சொரூபமானது? அதற்கு என்ன ஒரு சரீரம் வேண்டும் அல்லவா? அதே ஜல் சரீரம் அப்படிங்கிறாங்க. ஜலத்தினாலான சரீரம். ஏன்னா அந்தந்த உலகத்துக்கு அந்தந்த சரீரம் எடுக்கணும். ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு உலகம் இருக்கும். நம்ம உடல் மனித சரீரத்துக்கு இந்த உலகம் ஒரு மாதிரியாக காட்சி அளிக்குது. எறும்பு சரீரத்துக்கு இந்த உலகம் ஒரு மாதிரியாக காட்சி அளிக்கின்றது. மிருகத்துக்கு இந்த உலகம் ஒரு மாதிரியாக இருக்குது. கருமிகளுக்கு இந்த ஒரு மனிதனிலேயே கருமிகளுக்கு இந்த உலகம் வேறு, கர்ம யோகிகளுக்கு இந்த உலகம் வேறு, உபாசனை செய்பவர்களுக்கு இந்த உலகம் வேறு, ஞானிகளுக்கு இந்த உலகம் வேறு. இந்த உலகம் மாயா. அந்த மாயா அவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு
மனமுதிர்வுக்கு தகுந்தால் போல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த உலகம். அதுபோல இந்த மேலுலகத்துக்கு செல்லும் பொழுது அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி சரீரம் எடுக்கணும். சுரகுலோகம்னா அந்த உலகத்துக்கு நம்ம இந்த சரீரத்தோடு போக முடியாது. அப்போ என்ன அப்படின்னா ஜல் சரீரம் அப்படிங்கிறாங்க. ஜலன்னா ஜலம், ஜல சரீரம் எடுத்துக்கணும். ஜலம்னா சரீரம் பூரா ஜலமாக இருக்கும். இந்த சில புழுவெலாம் இருக்கணும், புழுன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், புழுவில் வெறும் தண்ணியாக இருக்கும். அது மாதிரி ஜலசரீரம் எடுத்துக்கொண்டு நம்ம அப்படியே மெதுவாக ஒரு மாதிரியாக புழுமா அப்படியே போதும். ஜல் சரீரம் எப்படி ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம், மிருக சரீரம், எறும்பு சரீரம், பன்றி சரீரம், கழுது சரீரம், எல்லாம் நிறைய சொல்லலாம், பறவை சரீரம், அது மாதிரி ஒரு ஜல் சரீரம். ஜல சரீரம் ஜலமாக இருக்கும் போல். அது எடுத்தால் தானே தெரியும், நமக்கு என்ன தெரியும். ஜல் சரீரை எடுத்துக்கொண்டு மேலுலகம் செல்கின்றது. அங்கு சென்று அது உபாசனைகளை இந்த ஸ்தூல சரீரத்தில் உபாசனை செய்தால் அந்த பிரம்மோகத்தில் சென்று அங்கு கிரமமுக்தி அடைந்து மோட்சத்தை அடைகின்றது. உபாசனை செய்யாவிட்டால் அது சொர்க்கலோகம் சென்று அங்கு இன்பத்தை அனுபவித்து கொண்டு மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்புகிறது. அதே இந்த 25ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். பூமே ராசி ததா கிருஷ்ண ஜன்மசாதக்ஷணாயணம். தூமே ராத்திரி ததா கிருஷ்ண ஜன்மசாதக்ஷணாயணம். தத்ர சாந்திரமாசம் ஜோதி. தத்ர சாந்திரமாசம் ஜோதி. யோகி பிரத்யநிவர்த்ததே. யோகி பிராப்பிய நிவர்த்ததே. விளக்கம் நாளை காலை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஒகேனக்கல்லிருந்து ராமானந்த மகாராஜுடைய சன்னிதானத்திலிருந்து இன்றைய வகுப்பு எடுக்கிறேன். ஆத்ம சாதகர்களுக்கும் வகுப்பு போயிட்டுருக்கு. ஹரி ஓம்.